பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஆண்ட்ராய்டு போன்களில் கூகுள் சேவை செயலிகள் தயாரிப்பிலேயே இடம்பெறும் வகையில் மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களுடன் கூகுள் ஒப்பந்தம் செய்ததாக ஐரோப்பிய கமிஷன் குற்றம் சாட்டி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 2018 கூகுளுக்கு 47,230 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பின் 2022 அபராதம் 44,620 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் ஐரோப்பிய உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் 44,620 கோடி ரூபாய் அபராதத்தை கூகுள் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூகுள் தரப்பில் கூறுகையில், ஆண்ட்ராய்டு தளத்தை இலவசமாகவும் பல சாதனங்களில் இயங்கக்கூடிய அமைப்பாகவும் வைத்திருக்க நிறுவனம் செய்த முதலீடுகள் இந்த தீர்ப்பில் சரியாக பார்க்கப்படவில்லை. 2018 ஆண்டு ஐரோப்பிய கமிஷன் முடிவுக்கு பின் ஒப்பந்தங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டான்ஸ்டியா சார்பில் சர்வதேச சிறு குறு நடுத்தர தொழில்கள் தினம் சென்னையில் சில தினங்களுக்கு முன் கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் மதன் ராஜா பேசியதாவது, தமிழகத்தில் சிறு குறுந்தொழில்கள் வேலைவாய்ப்பிலும் ஏற்றுமதியிலும் அதிக பங்களிப்பை வழங்குகின்றன. இந்நிறுவனங்களின் தேவைகளை கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என்றார். டான்ஸ்டியா தலைவர் வாசுதேவன் கூறுகையில், முதல்வர் விஜயை சந்தித்து கோரிக்கைகளை தெரிவித்த போது ஒவ்வொரு கோரிக்கையையும் குறிப்பெடுத்துக் கொண்டார். இது சிறு குறுந்தொழில்கள் மத்தியில் நேர்மறையான தொடக்கத்தை கொடுத்துள்ளது என்றார்.